ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் தேசிய அனல் மின் கழகத்திலிருந்து தான் தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பல்வேறு வகையான பதவியின் கீழே நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன வகையான பதவிகள்லாம் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலை இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ஒரு 3 வகையான பதவியின் கீழே நமக்கு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எக்ஸிக்யூட் பணிக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டரில் 50 வேக்கன்சி இருக்குது. பியில் பார்த்திங்கன்னா 20 வேக்கன்சி, ஏல பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சி, மொத்தமாக 80 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏல மட்டும் பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு வேக்கன்சி எதுவும் கிடையாது. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் இன்டரில் நமக்கு 50 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மந்த்லி சேலரியாக பார்த்திங்கன்னா 71,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பியில் 20 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் போதுமானது. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 90,000 மந்த்லி சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஏல 10 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் நீங்கள் கிராஜுவேட் இருந்தால் போதுமானது. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். 1,25,000 மந்த்லி சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு நீங்கள் மார்க் ஷீட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது 10th 12th மார்க் ஷீட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து கிராஜுவேஷனல், ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். CA/CMA இதுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், அடுத்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளிகளாக இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இப்படி எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹவ் டு அப்ளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான www.ntpc.co.in வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் அதில் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு எப்போவுமே அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா பே பண்ணணும். யார் யார் அப்படின்னா ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஓபிசி, இவங்களே தவிர்த்து எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் பே பண்ண தேவையில்ல, பெண்கள் உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 300 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனிலும் பே பண்ணலாம், ஆன்லைனிலும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் கிடைக்கும். ஓபிசி இருந்தால் 3 வருஷம் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க மேக்ஸிமம் ஏஜிலிருந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் முடிஞ்சிருந்தால் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்ளையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 300 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ ஆஃப்லைன், ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை முழுக்க நீங்கள் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.